அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஓர் ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேட்பதற்கு ஏற்ற நேரம். ஒவ்வொரு இரவிலும் இரவின் இறுதி மூன்றொரு பகுதிகள் இருக்கும்போது நமது இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவரது பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன், என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன், என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. நூல் முஸ்லிம் 1386. விளக்கம்: பிரார்த்தனை என்பது ஓர் வணக்கம். அதை படைத்த இறைவனிடம் மட்டுமே நாம் கேட்க வேண்டும். அவனிடம் கேட்கும் துஆக்கள் ஏற்கப்படுவதற்கு என்ற சில நேரங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். குறிப்பாக மக்கள் எல்லாம் உறங்கியிருக்கும் சஹர் நேரத்தில் நாம் கேட்கும் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் பாவம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதன் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவற்றை சரி செய்வதற்கும் அவனது தேவைகளை நிறைவு செய்வதற்கும் சக்தி படைத்தவன் அல்லாஹ். அவனிடம் பிரார்த்தனை செய்து தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு இந்த நேரம் ஏற்றதாகும். உலகில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. உலகில் ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு பாவங்களை செய்து வரும் மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை மறுமையில் வெற்றி பெற முடியாது. மறுமையின் வெற்றிக்கு வித்திடும் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற நேரத்தில் பாவக்கரையை அகற்றி விடலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.